அதுதான் சட்டப்பேரவையில் இன்று நேரமில்லா நேரத்தின் போது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அது குறித்து பேச அனுமதி அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு பேச அனுமதி அளிக்கப்படுமா அளிக்கப்படாதா என்ற கேள்வியை எழுப்பினார். அப்போது நேரலை துண்டிக்கப்பட்டது. இதற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்தார். அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுந்து அதிமுகவின் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் தயாராகி கொண்டிருக்கிறது, பதில் தயாரானவுடன் அதற்கான உரிய பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு பதிலும் அளிக்கப்படும் என்று கூறினார். ஆனால் அதனை ஏற்கவில்லை. எதிர்க்கட்சியான எங்களுக்கு நேரமில்லா நேரத்தின் போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது ஒரு 2 நிமிடம் பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் அந்த கோரிக்கையும் ஏற்கப்படவில்லை. கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்றுதான் கொடுக்கப்பட்டது. உடனடியாக அதற்கு பதில் அளிப்பதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக அந்த பதில் தயாரிக்கும் பணி மற்றும் அந்த பிரச்சனை குறித்த அரசின் நடவடிக்கைகள் குறித்த நடவடிக்கைகள் குறித்த பதிலும் தயாராகி கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். ஆனால் அதனை ஏற்காமல் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகம் முழுவதும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து அதிமுக தரப்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு அனுமதி கோரினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதற்கு அனுமதி அளிக்கப்படாததால் பேரவைக்குள் அமளியில் ஈடுபட்டனர். அமளியில் ஈடுபட்டு அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி சட்டப்பேரவை வளாகத்தில் அந்த 6ஆம் எண் வாயிலில் இப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன், செல்லூர் ராஜி உள்ளிட்ட அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்புக்கான காரணம் என்ன, பேரவைக்குள் உள்ளே நடந்தது என்ன, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனுமதி அளிக்கப்பட்டதா இல்லையா, முதலமைச்சரின் பதிலில் திருப்தி இருந்ததா, திருப்தி இல்லை ஏன் என்பது குறித்து விளக்கமாக பேட்டி அளிக்க இருக்கிறார்கள். கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் தொடர் போராட்டத்தால் 1 கிலோ பிராய்லர் கோழி கறி 400 ரூபாயாக இன்று உயர்ந்திருக்கிறது. வழக்கமாக 250 ரூபாய் 320 ரூபாய் என்ற அளவில் தான் அந்த கறிக்கோழி விற்பனை செய்யப்படும். இப்பொழுது 400 ரூபாயாக அதிகரித்துள்ள நிலையில் அந்த பிரச்சனை குறித்து விவாதிப்பதற்காக அதிமுக தரப்பில் சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கான உரிய பதில் தயாரிக்கப்பட்டவுடன் அனுமதி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். இப்போது எடப்பாடி பழனிசாமி இந்த வெளிநடப்புக்கான காரணம் என்ன, சட்டப்பேரவைக்கு உள் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த பேட்டி அளிக்க இருக்கிறார். அதை இப்போது பார்க்கலாம்.